ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ திங்கிங் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ திங்கிங் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். நீங்கள் இன்றைக்கி எபிசோடு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி போச்சு அப்படின்னு. ஸோ நம்ம எபிசோடோடய நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியல. இதயம் சீரியலை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கொஞ்ச நாளில் மண்டப்பைத்தியம் முடித்து கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாமல் நம்ம இதயம் டைரக்டர் விடமாட்டாராட்டிருக்கு. இதயம் சீரியல் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆகட்டும்னு அவர் ஒரு முடிவு பண்ணியே நாடகம் எடுப்பாராட்டிருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் கூட சரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸரை கரெக்ட் பண்ணி ஏதாவது செய்வான்னு நினச்சேன் சுதாகர். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. அதுக்கு பதிலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸே வரவிடாமல் பண்ணிட்டார். யார்? சுதாகர். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லோரும் கிளம்பி சுதாகர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருப்பார்ல. ஸோ ரிஜிஸ்டர் என்ன சொல்லியிருப்பார், இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பாரதின்ற பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இது ஏற்கனவே இவனுக்கு தெரியும், சுதாகருக்கு தெரியும். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கங்கிறது இவனுக்கு தெரியாது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ எல்லாமே பக்காவாக, அந்த ப்ரூஃப் எல்லாமே பக்காவாக இருக்கும். அப்புறம் எப்படி என்ன பண்ண முடியும்? ஒருவேளை ஆதி பாரதியை டைவர்ஸ் பண்ணியிருந்தானா இவன் இந்த மாதிரி யோசிக்கலாம், இன்னொரு கல்யாணம் நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிக்கலாம். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ண விஷயமே இவனுக்கு தெரியாது. பாவம், இவனை அப்பாவியாக தான் இருந்திருப்பானாட்டிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வெளியே போயிட்டானா. அப்புறம் இங்கே ஃபோட்டோ கடைக்காரன் என்ன நடக்குது, ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி தேடி எடுத்துடுறாப்புல. எடுத்தவே ஃபோன் பண்ணுறான். மீனாக்காரி ஃபோன் எடுக்கலை, சுதாகரும் ஃபோன் பண்ணுறாப்புல, ஃபோன் எடுக்கலை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, கடைசியில் சாமி கும்பிட்டு முடிக்க அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாம் கிளம்புவாங்க இல்லையா, டயரில் எலுமிச்சம்பழம்லாம் வச்சு கிளம்புறாங்கப்பா. எலுமிச்சம்பழம் வர்றாங்க. அப்புறம் காரில் கிண்டல் அடிச்சுக்கிட்டே பேசிகிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கோயிலில் அந்த கிளவி இந்த காசை முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கோ, கோயில் வந்தோடனே போட்டுரு, கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு போட்டுரு அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே எல்லாம் சாமி கும்பிட்றாங்க. மீனாவுக்கு 2 பேருமே ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க, ஃபோனை எடுக்கவே இல்லாத. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவ இந்த முந்தானையில் இருக்க காசை தூக்கி போட்டுறாளா. போட்டு முடித்த பிறகு இங்கிட்ட மித்ராவுக்கு சுதாகர் கால் பண்ணுறாப்புல, அங்கிட்ட மீனா மிஸ்டு காலை பார்த்துட்டு ஃபோட்டோக்காரனுக்கு கால் பண்ணுறாப்புல. ஸோ கால் பண்ணோன்னே அவன் என்ன செய்கிறான், இந்த மாதிரி ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு மேடம் அப்படின்னோடனே, கூறுகட்ட குப்பாயி என்ன பண்ணணும், ஒன்று வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புடா, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். நான் ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன், அந்த அட்ரஸுக்கு எனக்கு நீ கொடுத்துட்றியா தங்கமே அப்படின்னு கேட்குறான். ஆக மொத்தம் வில்லன்கள் எல்லாருமே கூமுட்டைத்தனமாக தான் இருக்கிறாங்க. சரியா, ரொம்ப கூமுட்டையெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கிட்ட பேசி முடிச்சிடறால. இங்கிட்ட யார் மித்ரா கிட்ட சுதாகர் பேசுகிறாப்புல, இந்த மாதிரி பாரதிக்கும் ஆதிக்கும் ஏற்கனவே ரிஜிஸ்டரே ஆயிடுச்சாமா அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிடுறான். சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஆதி கூட எப்படியாவது கல்யாணம் நடக்கும், இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ பாரதியை முதல்ல அந்த இடத்துலேருந்து வெளியே அனுப்புங்கிறான். அனுப்பினோடனே அதுக்கப்புறம் நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர முடியாதபடி நீ ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சொன்ன உடனே சுதாகர் ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிடறான். இங்கே என்ன நடக்குது, இவ அந்த கார்டு இதை எடுக்க வந்திருப்பார்ல, ஆதார் கார்டு, அதான் பாரதியை அந்த இடத்துலேருந்து அனுப்பணும் இல்லையா. ஸோ எதையாவது சொல்லி தான் அனுப்பணும். உடனே நம்ம மித்ராக்கு அவங்க ஒரு பிளான் போடுது. என்ன அப்படின்னா, என்னோடய ஐடி கார்டும் ஆதார் கார்டும் ஆதியோட ஆதார் கார்டும் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோம், நீ போய் எடுத்துகிட்டு வா பாரதின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. உடனே மனம் என்ன சொல்கிறான், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறான். கார் ஓட்டுறதுக்குள்ள ஆள் கிடையாது தம்பி, நீ தான் கார் ஓட்டணும், உங்கள் அக்காவே போய் எடுத்துகிட்டு வரட்டுன்னு சொல்கிறாப்புல. சொன்னோன்னு இவனும் போய் வீட்டில் ஆட்டோ பிடிச்சி காரை எடுத்துகிட்டு கீழே வர்றாப்புல. வந்த உடனே சாரதாவும் பாட்டியும் பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் நடக்கிறது உன் கல்யாணம் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறா பாட்டி. ஐயோ சாமி, இந்த 2 பேரும் நீ என்ன நினச்சாலும் விதி உங்களை சேர்த்து தான் வைக்கிது அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே ஃபோன் வருது பாரதிக்கு மனோக்கிட்டேருந்து. இந்த மாதிரி இதுக்கிடையில் ஒரு சீன் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்கெல்லாம் காரில் வந்துட்டுருப்பாங்க. அப்போ சுதாகர் பிளான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாப்புல. ஸோ அனுப்பின உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்களை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரக்கூடாமல் பண்ணுறதுக்கு
இவனால தான் முடியும். ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு அப்போ அந்த படி தடுக்கும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த சீன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மீனா வந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பான். சுதாகர் வந்து அந்த தடிக்கு விழுகும்போது என்னங்க என்னாச்சு, தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாப்புல. அந்த சீன் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியும். அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நான் அப்பயே கணிச்சிட்டேன். ஆக மொத்தம் சுதாகருக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னோடனே இவன் பிளான் ரெடினோடனே நான் நினச்சிட்டேன் இந்த மாதிரி இவன் தான் ஏதோ ஒரு கோல்மால் பண்ண போகிறான். அதே மாதிரி என்ன செஞ்சான் அப்படின்னா, காரை கொண்டு போய் நேராக மரத்தில் போய் மோதி ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டான். தன்னைத்தானே ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டான். ஆனால் பாருன்றப்பா, அண்ணன் தங்கச்சி பாசம்னா தங்கச்சிக்காக உயிரே விடக்கூடிய அண்ணனை இப்போ தான் நான் பார்க்குறேன். சரியா? ஓகே டன். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் சொன்னால் அதுக்கப்புறம் மனோ வந்து பாரதிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் நடக்காது, நீ இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர வேண்டாம் அப்படின்னோடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சுதாகருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. சரின்ட்டோடனே அவ்வளோதான். இங்கே பாட்டியும் சாரதாவும் ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் அது நிறைய பேர் ஷாக்காக தானே செய்வாங்க. சொன்ன உடனே பாத்தியா, நாங்கள் சொன்ன மாதிரியே விதி வந்து உங்களை கண்டிப்பாக சேர்த்து வைக்க போகுது, இந்த கல்யாணம் இப்போ நின்று போச்சு பாத்தியா அப்படின்னோடனே சும்மா அதை ஆட்டோ வந்து இன்னும் நான் பே பண்ணாமல் இருக்கிறேன், நான் போய் ஆட்டோவுக்கு பே பண்ணிட்டு வரேன்ட்டு போகிறாப்புல. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, பாட்டி சாரதாவும் அவன் நம்மக்கிட்ட தான் கோபமாக நடிப்பா, சரியா, வெளியில் போய் சிரிப்பா பாரு அப்படின்னோடனே அதே மாதிரியே வெளியில் சிரிச்சுக்கிட்டே போகிறா பாரதி. சரியா? அப்புறம் என்ன நடக்குது, கரெக்டாக ஆட்டோவுக்கு பே பண்ணிவிட்டு இங்கிட்டு திரும்புவா. போலீஸ்காரன் வந்து ஃபோட்டோவை கொடுத்துருவான். அதாவது மீனான்னு நினச்சி இவகிட்ட ஃபோட்டோவை கொடுத்துருவான். ஐயையோ கருமண்டா சாமி, இவகிட்ட ஃபோட்டோவை கொடுத்தா எப்படா கதையில் ஒரு இது வரும்? மீனா கையில் கிடச்சா தானே ஏதாவது ஒரு கதை சுவாரஸ்யமாக இருக்கும். உடனே இவ கையில் கிடச்சோடனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். என் பர்மிஷன் இல்லாமல் என் ஃபோட்டோ எடுத்து நீ எதுக்கு என்கிட்டே கொண்டு வந்து தர்ற, யாரோ கேட்குறாங்கல்ல நீ எதுக்கு தர்ற அப்படின்னு கேட்டோடனே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்லாம் சொல்லி மிரட்டுறாப்புல. ஐயோ நீங்கள் மீனான்னு நினச்சி இது பண்ணிட்டேங்க, சாரிங்க, இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். சரியா? போன உடனே மீனா மேடம் வந்து எதுக்கு என் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த கூமுட்டை பாரதி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. சரியா? அப்புறம் சுதாகர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் வர்றான். சரி, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர்றாப்புல. உடனே எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பாரதி வந்து தண்ணி கொண்டு கொடுக்குறாப்புல. உடனே ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு தான் நேரங்காலம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறது, நம்ம அவசரத்துக்கு கல்யாணம் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், இதோட எபிசோடு முடியுது. எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோ வந்து அவன் மீனா கையில் தான் கிடச்சிருக்கணும். இவ தான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு காப்பி வச்சுருக்காள்ல, தலைகாணி கடையிலே வச்சுட்டு டெய்லி தானே பார்த்துட்ருக்குறான். அப்புறம் இதுக்கு இவ கையிலேயே கொண்டு வந்து டேரக்டர் கொடுக்குற மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இவன் வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணுவானான்னு தெரியல, பாரதியை கல்யாணம் பண்ணுவானான்னு தெரியல, யாரை கல்யாணம் பண்ணுவானே தெரியல. அப்புறம் இன்றைக்கி இந்த குட்டீஸுகளையே காமிக்கல. குட்டி ஆதியும் தமிழும் இன்றைக்கி எபிசோடில் சுத்தமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு இனி வந்து நீ எப்போ ஒரு நாளைக்கு இது எபிசோடில் வருவாங்களா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தம் இதயம் சீரியல் டுபாக்கூர் சீரியல், அவ்வளோதான். அதுக்கு பேர் வந்து டுபாக்கூர் சீரியல். நல்லாவே இல்லை சீரியல், ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. இனி எப்போ உண்மையெல்லாம் சொல்லி சாமுண்டீஸ்வரி ஏற்றுக்க போகிறா. இவங்க அதாவது சிவனாண்டியும் அவங்க அந்த சித்தப்பனும் சேர்ந்து தான் கொண்டிருக்காங்க. அதுவே வந்து அந்த சிவனாண்டியோட பொண்டாட்டிக்கே தெரியாதாட்டிருக்கு நம்ம அம்மாவை கொண்டவங்களே இவன் தான் தெரியாமையே 2 பேர்த்து கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அக்காவை அடிக்கணும்னு பிளான் போட்டுட்ருக்கு கூறுகட்டத்தனமாக. அப்புறம் வீரா சீரியல் இப்போ தான் ப்ரோமோ பார்த்தேன் கைஸ், சூப்பராக இருந்தது. விஜயோட அம்மா மாட்டுறாப்புல நல்லா இருக்குது. இந்த மாதிரியே எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கு. இந்த சந்தியாராகம் மாதிரிலாம் நாடகம் எடுக்காதீங்க. சந்தியாராகத்தில் பாருங்கள், ஜானகியை பிடிச்சி வெளியே அனுப்புகிறான். இவனுக்கு இதே தான் வேலை. ஆக மொத்தம் நல்லவங்க எல்லாத்தையும் இவன் வெளியே அனுப்பிட்டு கெட்டவங்க எல்லாத்தையும் கூட வச்சு சொத்தெல்லாம் இழக்க போகிறான். அது மட்டும்தான் தெரிய போகுது. நீ மாயா வந்து நான் தான் பெரியப்பா கூட்டிகிட்டு போக சொன்னு சொல்லி இவளே நீ பழைய ஏற்றுக்குவாளா, நீ ஜானகியை காப்பாற்றுவாளா என்ன அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? சந்தியாராகம் வேஸ்ட் கைஸ். வீரா சீரியல் சூப்பர், உண்மை தெரிஞ்சு போச்சு. கார்த்திகை தீபம் சூப்பர், கெட்டி மேலும் அதை விட சூப்பர். ப்ரோமோ பார்த்தேன், செமையாக இருந்தது. நான் அப்பயே நினச்சேன் கைஸ். ஏன்னா இந்த சோடா புட்டிக்காரை வந்து ஓயாமல் முருகனை வந்து இந்த வாய் பேச முடியாது, அவன் பேர் முருகன் தானே, அவனை வந்து ஓயாமல் நீ பிச்சைக்காரன்டான்னு சொல்லுவான்ல, அப்பயே நான் கணிச்சேன். அப்போ இவன் தான் மகேஷோட சொத்துக்களை இவன் தான் சொந்தக்காரன் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு முருகனோட அம்மாவாக தான்
இவன் கடத்தி வச்சிருக்கணும் நான் நினச்சேன். எனக்கு சின்ன ஒரு மைண்டில் ஒரு பொறி பட்டுச்சு. அதே மாதிரியே தான் இருக்குது சீரியல். முருகனோட அம்மாவை தான் அவன் கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் மகேஷ். ஆக மொத்தம் மகேஷ் வந்து ஒரு டோட்டலி ஜீரோ, பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாத ஒரு பிச்சைக்கார பையன். இவங்க சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இவன் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவன் நீ எப்போ இந்த வில்லத்தனம்லாம் தெரிய போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே துளசி வந்து வெற்றி மேலே இப்படின்னு லைட்டாக ஒரு பாசம் வர மாதிரி தோணுது. ஸ்ரீகாந்தை வந்து ஆக்ஷன் பண்ணி இது பண்ணான்னு தெரிஞ்சா ஓஹோ மறுபடியும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வேறு என்ன கேஸ், வேறு என்ன சீரியல் பேசணும்? வேறு ஏதாவது சீரியல் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதையும் பற்றி பேசலாம். யாருமே எந்த சீரியல் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, கேளுங்க, அதையும் பற்றி பேசலாம் சரியா? அப்புறம் ஜீ தமிழில் போடுற சீரியல்லே வந்து மனசெல்லாம் டோட்டலி ஜீரோ, மாரி சீரியல் டோட்டலி ஜீரோ, அதுக்கப்புறம் வந்து நினைத்தாலே இனிக்கும் டோட்டலி ஜீரோ, அந்த லட்சுமி கல்யாணம் அது எனக்கு பார்க்குறதே இல்லை கைஸ். நானே வருவேன் சூப்பராக போயிட்டுருக்குங்கிறாங்க எல்லாருமே. ஆனால் நான் பெரும்பாலும் ஹிந்தி சீரியல் நான் பார்க்க மாட்டேன், அது போர் அடிக்கும் கைஸ். கதை நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரு பேச்சுக்கு ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு முகரக்கட்டையை காமிச்சே உயிரை வாங்குவாங்க. அதான் ஹிந்தி சீரியலில் இருக்கிற ட்ராபேக். மற்றபடி கதையெல்லாம் அவங்க நல்லா தான் எடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன உங்களோட நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சீரியலை பற்றி போடுங்கன்னு சொல்லுங்கள், நம்ம அதையும் பற்றி பேசலாம். ஸோ இதயம் சீரியல் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தயவு செஞ்சு டைரக்டர் சார் இனிமேல் இந்த நாடகத்தை இழுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, முடிச்சு தொலைங்க சரியா? முடிச்சு தொலைச்சிருங்க. ஏன்னா இதில் வேறு கதையே இல்லைங்க சரியா? ஆதிக்கு ஞாபகம் வந்தால் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. சும்மா போட்டு ரம்பத்தை அறுக்கிற மாதிரி அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரம்பம் போட்டு அறுக்கிற மாதிரி கேவலமாக இருக்குது. ஓகே கேஸ், பார்க்கலாம், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே.